யாரு? சாலமோன் யாரு? சாலமோன் யாருப்பா? ஆரோக்கியராஜ் எந்த ஞானி? ஞானியோட பேர் எங்க வரல? விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல வரவே. அவனுக்கு இல்லாத ஞானமா? அவனுக்கு இல்லாத மேன்மையா? அவனுக்கு இல்லாத கனமா? உலகமே அவனுடைய ஞானத்தை பார்க்கும்படியாய் வந்தது. ஆனால் என்ன இல்லை அவன்கிட்ட. அதனாலதான் தோத்து போனான். சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவன் தோத்து போயிட்டாங்க. அவன்கிட்ட எல்லாம் இருந்தது. ஆனா அவன் கடைசியில அவன் கர்த்தரை விட்டு தூரமாய் ஓடி போனான். உன் ஞானத்தை என்னைக்கு நீ பயன்படுத்துறியோ அன்னைக்கு உன் விசுவாசத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம். புரியலையா? அப்ப ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானத்தை பயன்படுத்தணும் என்ன பாஸ்டர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காண்பதற்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா? அதான் ஞானம். அல்லேலூயா. மாதமான என்ன கட்டணும்? என்ன கட்டணும்? வாடகை கட்டணும் யாருமே சொல்ல வர எல்லாம் இஎம்ஐக்கு தான் போகுது. மாதமான என்ன கட்டணும்? வாடகை கட்டணும். மாதமான என்ன கட்டணும்? இஎம்ஐ கட்டணும். மாதமான என்ன பண்ணணும்? இபி பில் கட்டணும். இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த மாதம் துவங்கும் போது எனக்கு எந்த யோசனை தான் வருது? எந்த யோசனை தான் வருது? இப்ப இதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. என்ன முயற்சி? ஐயோ வேலைக்கு போகணுமே, ஐயோ நான் சம்பாதிக்கணுமே, ஐயோ எனக்கு என்ன பண்ணும், நன்மை வேணுமே. நான் சொல்றேன், இது உன் வேலை. இது அந்த வேலைக்கான நன்மை கர்த்தர் தருவாரு. இந்த வேலை ஏன் கொடுத்தாரு? இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுவதுதான் வேலை கொடுத்தாரு. அதனால இந்த காரியங்களை குறித்து நீ என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. அந்தந்த காரியத்திற்கு அந்தந்த காரியத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தீர்மானிக்கலங்க.